அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. சற்று முன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடிகளை வேட்டையாடிய டெல்லி போலீஸ் அதிரடி, கடும் அதிர்ச்சியில் திமுகவினர். இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கும் நிலையில் தான் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆம்ஸ்டாங்களுடைய கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆம்ஸ்டாங் அவர்கள் ஜூலை 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவராக இருந்து வந்தார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இவருக்கு ஸோ நிறைய எதிர்ப்புகள் நிறைய இருந்திருந்த நிலையில் ஸோ அதிரடியாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மர்ம கும்பலால் பார்த்திங்கன்னா அதிரடியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் தமிழகத்தில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதிரடியாக ஏற்கனவே இதுக்கு சம்மந்தப்பட்ட அனைவரும் பார்த்திங்கன்னா ஒரு 20 பேருக்கு மட்டும் ரவுடிகளை அதிரடியாக பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த நிலையில் மீண்டும் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் மீண்டும் ஒரு திமுகவை சேர்ந்த பிரமுகர் பார்த்திங்கன்னா அதிரடியாக சிக்கியிருக்கும் நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவர் பார்த்திங்கன்னா ஸோ இதனால் பார்த்திங்கன்னா டெல்லி போலீஸ் ஸோ அதிரடியாக தமிழகத்தில் களமிறங்கியிருக்காங்க இல்லையா. ஏற்கனவே திமுக பார்த்திங்கன்னா உளவுத்துறையே ஸ்டாலின் அவர்கள் எச்சரித்து இருந்திருந்த நிலையில் ஸோ அதிரடியாக அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவங்க எந்த பதிலும் கொடுக்காத நிலையில் ஸோ அதிரடியாக பார்த்திங்கன்னா அதிரடியாக டெல்லி போலீஸை இறக்கி ஸோ ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் ஒரு முக்கிய புள்ளி பார்த்திங்கன்னா அதிரடியாக சிக்கியிருக்கார் இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா அஸ்வத்தோமன் என்ற ஒரு பிரமுகர் பார்த்திங்கன்னா அதிரடியாக சிக்கியிருக்கும் நிலையில் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் ஸோ மர்மங்கள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி உளவுத்துறை அதிரடியாக பார்த்திங்கன்னா ஸோ ஆக்ஷன் இறங்கி இருக்க நிலையில் ஸோ அங்கங்கே வெட்டு கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்ட சம்பந்தம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக தமிழகத்தில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உளவுத்துறை போடப்பட்ட உத்தரவால் பார்த்திங்கன்னா அதிரடியாக திமுகவுடைய தலைமையாக சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் நிலையில் ஸோ அதிரடியாக பார்த்திங்கன்னா அடுத்த அதிர்ச்சியாக ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்குக்கு திமுக சார்ந்த அமைச்சர்கள் அனைவருக்குமே சில பேருக்கு தொடர்பு இருக்குது. இதனால தான் பார்த்திங்கன்னா திமுக தலைமையகம் தலையெடுக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி வெளியிடப்பட்ட செய்திகள் பார்த்திங்கன்னா கடும் அதிர்ச்சியை அளிக்கிற நிலையில் இதில் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் அடுத்தடுத்து முக்கிய ரவுடிகள் பார்த்திங்கன்னா அதிரடியாக சிக்கியிருக்கும் நிலையில் பார்த்திங்கன்னா அதிரடியாக அனைவரையுமே கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகின்ற நிலையில் இது வரைக்கும் 1 மந்த்துக்கு மேலே ஸோ ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் அதிரடியாக மர்மங்கள் ஸோ நிறைய இருக்குது. யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ ஸோ அனைவரையுமே கைது செய்து ஆயுள் தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய பிரமுகர்கள் அனைவரையுமே கோரிக்கை வச்சுக்கிறதாக செய்திகள் வெளியே இருக்குது. ஸோ இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.